Hello friends, welcome to Easy Cook Samayal. Today lunchbox recipe சப்பாத்தி அது கூட தொட்டுக்கு சாப்பிட்றதுக்கு கொடமிளகா மசாலா தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே மாதிரி டைம் ரொம்ப கம்மியாக தான் எடுக்கும் செய்கிறதுக்கு. ஸ்கூலுக்கு பேக் பண்ணி கொடுக்கறதுக்கும் சரி, நம்ம வீட்டில் நார்மல் சப்பாத்தி தோசை இட்லி எதுவாக இருந்தாலும் இதுக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு கிரேவி தான் இது. வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். கொடமிளகா நீளமாக கட் பண்ணது சேர்த்துருக்கேன். அதே மாதிரி பெரிய வெங்காயம் 1 எடுத்திருக்கேன், அதுவும் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், சின்னதாக கட் பண்ணிவிட்டு. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கையால் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இது கூட நம்ம வறுத்த வேர்க்கடலை சேர்க்க போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு வறுத்து அதோட தோலெல்லாம் எடுத்து பவுடர் பண்ணது எடுத்திருக்கேன். இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுட்டு ஒரு பேன் இப்போ ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பேன் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், ஒரு 4 பூண்டு சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா அது ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச கொடமிளகாவும் வெங்காயத்தையும் சேர்த்து ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த டைமில் இப்போ ஓரளவுக்கு குக் ஆகிடுச்சு. 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. 1 நிமிஷத்தில் இந்த மாவு எல்லாமே சேர்த்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ 1 கப் அளவுக்கு நம்ம தயிர் சேர்த்துக்கலாம். புளி இல்லாத தயிர் தான் நான் எடுத்திருக்கேன். இதே கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் இந்த குழம்போட ப்ராசஸ்ஸு. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக முடிச்சுக்கலாம். இந்த கிரேவி டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் எல்லோரும் ஒன்ஸு ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். ரெடி ஆகிடுச்சு நம்மளோட கொடமிளகா குழம்பு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. ஆரோக்கியமாக வாழுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.